அப்படியே கரையுது வாயில். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். ஸோ காலையில் நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு ஏதாவது குயிக்காக பேக் பண்ணோம், இல்லை நம்ம மத்தியானம் டைம் இல்லை, ஒரு சட்டுன்னு 20 மினிட்ஸில் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணோன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒன் பாட் டிஷ் தான் ஒரு பர்ஃபெக்ட் ரெசிபின்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வத்தக்குழம்பு சாதம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் முதல்ல நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 2 காஞ்ச மிளகா உடச்சி சேர்க்குறேன். ஃபஸ்ட்டு நம்ம இதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கணும். கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மணத்தக்காளி வத்தல் சேர்க்குறேன். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுண்டக்காய் வத்தல் அதையும் சேர்க்குறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு வத்தல் தான் சேர்த்து செய்யணுன்னா ஒரு வத்தல் வச்சு கூட நீங்கள் செய்யலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணணும். நான் ஃப்ளேம் லோவில் தான் வச்சு இதெல்லாமே சேர்த்துருக்கேன். நான் போட்ட உடனே தீஞ்சிரும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா. ஸோ இப்போ இதை லைட்டாக நம்ம ரோஸ்ட் பண்ணணும். ஸோ லைட்டாக வறுத்தாச்சு. அடுத்து நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 5-6 பல் பூண்டு, பெரிய பூண்டு பல், அதனால் அது பாதியாக நறுக்கி சேர்க்குறேன். உங்களுக்கு இவ்வளோ பூண்டு வேண்டான்னா நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். எனக்கு பேசிக்காக பூண்டு ரொம்ப பிடிக்கும். அண்ட் பூண்டில் வர ஃப்ளேவர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த டிஷ்ஷில் நம்ம பூண்டு சேர்த்தாலும் ஃப்ளேவர்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து இதில் நான் ஒரு 15 சின்ன வெங்காயம் சேர்க்குறேன். இதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துடுறேன். ஜஸ்ட் எல்லாத்தையும் நம்ம வதக்கணும். வெங்காயத்தை ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கணும். குழந்தைங்க பசங்கள்லாம் பூண்டு சாப்பிட மாட்டாங்க ரொம்ப. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாதத்துலலாம் போட்டு கொடுத்துட்டிங்கன்னா நல்லா குழஞ்சிரும், நல்லா சாப்பிட்ருவாங்க. அடுத்து இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. இதுவே நல்ல மணமாக இருக்குது. லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க இதை. இதோட நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்க்குறேன். மசாலா பொடியெல்லாம் சேர்த்த பிறகு தான் நம்ம வந்து புளியை சேர்க்கணும். அந்த பச்சை வாசனைலாம் அப்போ தான் போகும். எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அதை அப்படியே ஊற்றிடுறேன். ஒரு 5 மினிட்ஸ் இதை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். 5 நிமிஷம் நல்லா கொதிச்சாச்சு. இப்போ நான் வந்து இதில் தண்ணி சேர்க்குறேன். 1/2 கப் அளவுக்கு அரிசி, அதாவது பச்சரிசி எடுத்திருக்கேன். 1/2 கப்புனா இது 125 ml கப் மெஷர்மெண்ட். ஸோ நீங்கள் வந்து எந்த அளவுக்கு அரிசி எடுத்துக்கிறீங்களோ அந்த கப்லேயே நீங்கள் தண்ணியும் மெஷர் பண்ணணும். ஸோ உங்களுக்கு நல்ல குழையாக வேணும்னா 4 கப்பு ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்க விடணும். ஸோ நான் இதில் கொஞ்சம் வெல்லம் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான். வெல்லம் சேர்த்தோம்னா இதில் இந்த புளிப்பு, காரம், உப்பு எல்லாமே நல்லா கலந்து வரும். சாதத்தோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அரிசி போடுறதுக்கு முன்னாடி டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா இந்த டைமில் நம்ம போட்டுக்கலாம். ஸோ உப்பெல்லாம் சரியாக இருக்குது. இப்போ நான் வந்து அரிசியை இதில் சேர்த்துட்றேன். இது ஒரு நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. ஸோ அரிசி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடணும். உங்களுக்கு அதிகமாக டைம் இருந்ததுன்னா அரிசியை ஒரு 1/2 மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம். உங்களுக்கு இன்னும் நல்லா சாஃப்டாக நல்லா குழஞ்சி வரும். பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. ஃப்ளேம் மீடியமில் வச்சு நம்ம குக்கரை மூடிடலாம். வெயிட் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 4 விசில் வர வரைக்கும் வேக வைக்கணும். 4 விசில் வந்துருச்சு. நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நம்ம அப்படியே அதை விட்டுடலாம். ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ திறந்து பார்த்துடலாம். வாவ், பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு சாதம். பாருங்கள், நம்மளோட வத்தக்குழம்பு சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஃப்ளேவருக்கு நான் ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக நெய் சேர்க்குறேன். இந்த மாதிரி ஒன் பாட் டிஷ்ஷஸ் எல்லாம் நான் நிறைய செஞ்சுருக்கேன். அந்த லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து இந்த ஸ்பெஷல் வத்தக்குழம்பு சாதத்தை நான் கருணக்கிழங்கு வறுவலும் வத்தல் வச்சு சர்வ் பண்ணுறேன். ஸோ இந்த காம்பினேஷன் பார்க்குறதுக்கே ரொம்பவே அருமையாக இருக்குது.
நல்லா குழன்னு ரொம்பவே சூப்பராக அந்த வத்த குழம்பு வாசனையும் அந்த மணமும் ஆஹா. இப்போ நான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பிரமாதம், ஒரே வார்த்தை, அப்படியே கரையுது வாயில். ஆஹா, இந்த வத்தல் டேஸ்ட்டும் அந்த குழம்போட ஃப்ளேவர்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லைங்க, இது இப்படியே சாப்பிட்லாம், அவ்வளோ அருமையாக இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு நான் வந்து வத்த குழம்பு சாதம் இவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிட்டதே இல்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் செஞ்ச உடனே நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள். இல்லை லஞ்ச் பாக்ஸ்க்கு நீங்கள் செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் நல்லா தளன்னு செஞ்சிங்கன்னா மத்தியானம் வரைக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். The second edition of the Home Cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.